ஊர்ல உள்ள நெறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைக்கெல்லாம் நம்ம காசு கட்டி போகணும். லட்சக்கணக்கில காசு கட்டணும் போல இருக்கு. அப்பதான் வெளிநாட்டுக்கு போக முடியும், வைக்க முடியும் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. வெளிநாட்டு ஜென்ரல் ஒர்க்கர் வேலைக்கு வரவங்க, நீங்க வேலை செய்ய போறீங்க. நீங்க கஷ்டப்படுங்க. நீங்க கஷ்டப்படுறதுக்கு கம்பெனிக்காரங்க வந்து காசு தர போறாங்க. இங்க வந்து வெளிநாட்டு வேலைகளுக்கு நீங்க வர கம்பெனிக்காரங்க வந்து நீங்க கட்டுற காசு ரூ. 1 கூட வாங்கிக்க மாட்டாங்க. உங்களுக்கு விமான டிக்கெட் மட்டும் நீங்க போட்டு வர சொல்லுவாங்களே தவிர, ஏன்னா என் கம்பெனிக்கு வேலை பார்க்க எனக்கு ஆளு தேவை அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற உலகத்தில எந்த நாட்டுக்காரங்களும் வந்து மோஸ்ட்லி வந்து எந்த நாட்டுக்கு காசு கட்டி வேலைக்கு வர்றது கிடையாது. இந்தியா நண்பர்களும், பங்களாதேஷ் நண்பர்களும் மட்டும் தான் வெளிநாட்டு வேலைகளுக்கு காசு அதிகப்படியா கட்டிட்டு வராங்க. அப்படிங்கிற ஒரு தகவல். ஏன்னா வந்து நம்ம ஷார்ட்டா எப்படியோ வேலைக்கு பூந்துரணும் அப்படின்னு. நீங்க வந்து வேலை தேடுங்க. கிடைச்சா வாங்க. கிடைக்கலையா ஊர்ல அந்த காச வச்சு பிசினஸ் பண்ணுங்க. அத விட்டுட்டு, இங்க 2 வருஷம் நீங்க சம்பாதிக்க வேண்டிய காச நீங்க ஒரே இடத்துல வந்து கடன் வாங்கி நகைய நட்டு அடகு வச்சுட்டு கட்டிட்டு வரும்போது, நீங்க திரும்ப அந்த காசு எடுக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாயிரும். புரிஞ்சுக்கோங்க.